ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஏவிஎம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏவிஎம்மில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு முதல் ஏவிஎம் தான் வந்து சினிமாவுக்குள் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்பட்டது. ஏவிஎம் தான் முதல்ல சென்னைக்கு யாராவது சுற்றுலா வந்தாங்கன்னா பீச்சுக்கு போகிறது மாதிரி ஏவிஎம் பார்த்துட்டு போகணும் அப்படின்றது சென்னையினுடைய ஒரு அடையாளம். ஒரு பெரிய தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கு ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாடு தான் சினிமா ஹப்பாக இருந்தது. அப்போ ஏவிஎம்குள்ளெல்லாம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு 4 லாங்குவேஜ் படத்தினுடைய எடிட்டிங் நடக்கும். வரிசையாக ரூமாக இருக்கும். ஒரு ரூமில் வந்து ஒரு தெலுங்கு படம் எடிட்டர் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருப்பார், ஒருத்தர் மலையாள படம் பண்ணிகிட்டு இருப்பார், கன்னடம், ஒட்டுமொத்தம் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே அங்கே தான் இருக்கும். இப்போ தான் இடித்தாங்க அந்த தேட்டரை. கடைசி காலம் வரைக்கும் அந்த தேட்டரில் டிக்கெட் விலை ஏற்றலை. ப்ரொடக்ஷன் நிப்பாட்டினதுக்கு காரணம் வந்து அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிருமோங்கிற ஒரு பயம். அதனால் இளம் நடிகர்கள் யார் வரலங்கிறது உண்மையிலே ஒரு வருத்தம் தான். ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, அந்த இண்டஸ்ட்ரி எப்படியா இருந்தாலும் ஏவிஎம்குள்ள நீங்கள் ஒரு முறையாவது போயிருப்பீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் சினி காட்டன் நேயர்களே, வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏவிஎம் சரவணன் அவர்கள் காலமாயிருக்காரு. அவரை பற்றி பல விஷயங்கள் தான் இந்த நேர்காணலில் பேச போகிறோம். அதுக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏவிஎம் சரவணன் அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்? அது தமிழ் சினிமாவின் அடையாளம்னா ஏவிஎம் தான். அதாவது நிறைய சொல்லலாம். சினிமாவில் வந்து ஒரு தயாரிப்பாளராக எப்படி இருப்பாங்க அப்படின்னா 2 படம் 3 படம் பண்ணுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் ஒரு ஊமைப்படம் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அதை வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா அது ஏவிஎம் தான். ஏவிஎம்க்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அதாவது சினிமா தொழிலாளருக்காக ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஏவிஎம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏவிஎம்மில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு முதல் ஏவிஎம் தான் வந்து சினிமாவுக்குள் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்பட்டது. ஏவிஎம் தான் முதல்ல பிஎஃப் கொடுக்கப்பட்டது. ஏவிஎம் அந்த தொழிலாளர்களுக்காக தான் முதல்ல ஏவிஎம் இந்த ஆவிச்சி ஸ்கூல், அந்த சினிமா தொழிலாளர்கள் பிள்ளையை படிக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஸ்கூலு. அங்கே ஏவிஎம் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும், ப்ரைவேட் ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலும் தொழிலாளர்களுக்காக கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல் தான். அப்போ சினிமா தொழிலாளருக்காக எவ்வளவோ ஒரு கவர்மெண்ட் மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் இப்போ இறந்து போன ஏவிஎம் சரவணனுடைய அப்பா ஏவி மெய்யப்ப செட்டியார் தான் இதனுடைய ஃபவுண்டர். அவர் சொந்த ஊர் காரைக்குடி. அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறையா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவருக்கு இந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா, இந்த ரெக்கார்டு, அப்போ ரெக்கார்டு வரும். இந்த ரெக்கார்டு வாங்கி அதை வந்து காப்பிரைட் வாங்கி பண்ணுற வேலையை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஏவிஎம் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற பேரில் நடத்திட்டு இருக்கார் காரைக்குடியில். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அதை வந்து சென்னைக்கு கொண்டு வந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ன்னு போட்டு அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை வருது. ஒரு படம் எடுக்கிறாங்க. முதல் படம் அல்லி அர்ஜுனான்னு ஒரு படம். அந்த படத்தை பார்க்குறப்ப என்னென்னா அந்த படம் வந்து எடுத்துட்டா டெக்னிக்கலாக அந்த படம் வந்து சரியாக இல்லை. அதாவது அப்போல்லாம் வந்து இந்த அவ்வளோ டெக்னாலஜிஸ் இல்லாதனால லைட்டு வந்து நேராக மூஞ்சிக்கு நேராக போட்டப்போ நடித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணை மூடி நடிச்சுருக்காங்க. இது ஆங்கிலேயர் இருக்கும்போது. ஆமாம், இதெல்லாம் வந்து 40s 30s 35 40s ஆங்கிலேயர் காலத்தில். அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி வந்து சென்னை கிடையாது, பாம்பேயில் போய் தான் பண்ணணும். பாம்பேயில் போய் தான் இந்த ஃபிலிம் ஸ்டாக் வாங்கிட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி எல்லா வேலையும் அங்கே தான் நடக்கும். அப்படி எடுக்கப்பட்ட படத்தை பார்க்குறாரு. அவருக்கு பயங்கர ஷாக்கு. முதல் படமே டெக்னிக்கலாக வந்து பயங்கரமான மிஸ்டேக்கு. அப்புறம் எல்லாத்துக்கும் பாம்பே போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ நம்மளே ஆரம்பித்தா என்ன. அப்போல்லாம் ஸ்டுடியோக்குள்ளே தான் எடுப்பாங்க படம். கேமரா, லைட்டு எல்லாத்தையும் வாங்கி எடுக்கலான்னு என்ன பண்ணுறாருன்னா சொந்த ஊர்லேயே ஆரம்பிக்கலான்னு காரைக்குடியிலேயே ஒரு ஸ்டுடியோ மாதிரி ரெடி பண்ணுறார். இங்கே இருந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அதை வச்சு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சில படங்கள் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு சென்னைக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை அது மொத்தமாக வாங்கி அதை ஸ்டுடியோவாக இது பண்ணி ஆரம்பிக்கிறார். அதுதான் ஏவிஎம். பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து சென்னைக்கு யாராவது சுற்றுலா வந்தாங்கன்னா பீச்சுக்கு போகிறது மாதிரி ஏவிஎம் பார்த்துட்டு போகணும் அப்படின்றது சென்னையினுடைய ஒரு அடையாளம். ஒரு பெரிய தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கு ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாடு தான் சினிமா ஹப்பாக இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ அங்கங்கே போயிட்டாங்க. அப்போ ஏவிஎம்குள்ளெல்லாம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு 4 லாங்குவேஜ் படத்தினுடைய எடிட்டிங் நடக்கும். வரிசையாக ரூமாக இருக்கும். ஒரு ரூமில் வந்து ஒரு தெலுங்கு படம் எடிட்டர் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருப்பார், ஒருத்தர் மலையாள படம் பண்ணிகிட்டு இருப்பார், கன்னடம், ஒட்டுமொத்தம் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே அங்கே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏவிஎம் தான். அவர் ஏவி மெய்யப்ப செட்டியார் 79 இறந்துடுறார். 1979 79 அவர் இறந்துடுறாரு. இறந்து போன பிறகு அந்த பொறுப்புகளை அவர் இருக்கப்பே இந்த இன்சார்ஜுக்கு வந்துட்டார். ஏவிஎம் சரவணனுக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே சினிமா மேல் உள்ள அப்பாவுடைய தொழில் மேலில் ஒரு பெரிய நாட்டம். அதனால் அவர் இருக்கப்பே வந்துட்டார். அவர் மறைந்ததுக்கு பிறகு முழுவதுமாக அதை அவர் தான் டேக் ஓவர் பண்ணுறார். அப்போ அவர் டேக் ஓவர் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாருன்னா அவர் ஏவி மெய்யப்ப செட்டியார் சொல்லிட்டு போகிறாரு, இது நான் வந்து ஆசைப்பட்டு பார்த்து உருவாக்குனது, இதை நம்பி நிறைய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, இது ஒரு அடையாளமாக ஆயிடுச்சு,
நம்ம படம் எடுக்கிறோமோ இல்லையோ அந்த ஏவிஎம் அந்த உருண்டையை மட்டும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு அவர் வந்து ஒரு இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அவர் இவர் 79க்கு 79க்கு பிறகு டோட்டலாக இவர் தான் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறாரு. ஏவிஎம்மை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமாவில் வந்து பெருசாக வந்து சொன்ன வார்த்தை காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் ஏவிஎம்மை பொறுத்த வரைக்கும் எப்பாறுபட்டு பாடுபட்டாலும் காப்பாற்றிடுவாங்க. ஏவிஎம் உள்ளது வரைக்கும் பெண்டிங் வச்சதாகவோ வேலை பார்த்துட்டு காசு கொடுக்காம போனதாகவோ டிலே ஆனதாகவோ கிடையாது. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த பேமெண்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கரெக்டாக ஒரு ஏற்கனவே கவர்மெண்ட் மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயுமே. அப்போ அது மாதிரி போகிறாரு. இவர் கைக்கு வந்த பிற காலகட்டங்கள் தான் ரஜினி கமலினுடைய டெவலப்மெண்ட் வருது. இப்போ கமலை பொறுத்த வரைக்கும் கமல் வந்து அங்கே ஏவிஎம்லேயே இன்னொரு குழந்தை மாதிரி 4 வயசில் களத்தூர் கண்ணம்மா படத்தில் மெய்யப்ப செட்டியார் தான் கமலை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஏவிஎம்குள்ளேயே வளர்ந்தவர். கமல் அவர்களோட இருக்கட்டும், ரஜினி ஆட்டம் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு பாண்டிங்காக இருப்பார் ஏவிஎம் சரவணனை பொறுத்த வரைக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு என்னென்னா எவ்வளோ நம்பிக்கையான நிறுவனம் அப்படிங்கிறதுக்கு சிவாஜி படம் பண்ணுறாங்க. ரஜினிகாந்த் நடித்த படம் சிவாஜி படத்துக்கு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த மாதிரி ஏவிஎம்க்கு ஒரு படம் பண்ணணும் சார்னு ஏவிஎம் சரவணன் கேட்குறாரு. பண்ணலாம் சார்ன்ட்டார் அவர். அப்போ உடனே இம்மீடியட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணி வாங்க சார் நம்ம படம் பண்ணலான்னு சொல்லி ரஜினிகாந்த் கூப்பிட்ருக்காரு. இவர் திருப்பி செக் எடுத்துகிட்டு போகணும், கேஷ் கொண்டு போகணும், என்ன எதுவுமே இல்லை. சரி பரவாயில்ல நீங்கள் அப்படி கூப்பிட்ருக்காரு, முதல்ல பார்த்துட்டு வந்துட்டு போயிருக்காரு. உடனே சார் நம்ம ஏவிஎம் படம் பண்ணுறோம், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்கன்னொடனே ஓகே சார் நான் அட்வான்ஸ் கொண்டு வரல. இல்லை பரவாயில்ல எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா பாக்கெட்டில் ஒரு 1001 ரூபா வச்சுருந்தார். இந்த 1001 ரூபா மட்டும் கொடுங்க, படத்தை முடித்து பிஸ்னஸ் பண்ணி மீதி கொடுங்க அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட்டாக சிவாஜி படத்துக்கு பண்ண ஒரு ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த நிறுவனத்தின் மீதும் அவங்க மீதும் நம்பிக்கை வச்சுருந்ததுனால அவங்களும் சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏவிஎம்க்கு நிறையா சொல்லிட்டே போகலாம். நீ தமிழ் சினிமாவினுடைய முக்கியமான ஒரு அடையாளங்களில் ஒன்று ஏவிஎம். அது இன்றைக்கி என்ன ஒரு காலத்தில் ஏவிஎம்க்குள்ளே போனீங்கன்னா நிறையா ஃப்ளோர்ஸ் இருக்கும், ரெக்கார்டிங் தேட்டர் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம்னா சம்சாரத மின்சாரம் படத்துக்கு போட்ட ஒரு செட் இருக்கும். அது அப்படியே ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் சம்சாரத மின்சார செட்டு. அப்புறம் உள்ளே கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா ஒரு ஸ்லம் ஏரியா இருக்கும். வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேறு ஊரில் இருக்க மாதிரியே இருக்கும். அப்புறம் 4-5 ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில் தான் எல்லா படத்தினுடைய ஓப்பனிங் காட்சிகளும் அங்கே எடுப்பாங்க. அது மாதிரி ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான நம்ம சினிமாவுக்கு. இப்போ என்னென்னா நிறையா அந்த ஸ்டுடியோஸ்லாம் எடுத்துட்டாங்க. சம்சாரத மின்சார செட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டில் ஒரு இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஏவிஎம் ராஜேஸ்வரின்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. அந்த தேட்டர் எப்படின்னா கடைசி அந்த இப்போ தான் இடித்தாங்க அந்த தேட்டரை. கடைசி காலம் வரைக்கும் அந்த தேட்டரில் டிக்கெட் விலையை ஏற்றலை. நார்மலான ஒரு ப்ரைஸ் தான், 100 ரூபா, அந்த 80 ரூபா அந்த மாதிரி தான். பார்க்கிங்க்கு காசு கிடையாது. பாப்கார்ன் வாங்கினா அதுக்கு மேலே போடுற அந்த இதுக்கெல்லாம் காசு அதுக்கெலாம் கிடையாது. ஒரு சாமானிய மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு தேட்டராக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வியாபாரம் போயிட்டுருக்கு, கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிறத அந்த தேட்டரையும் முடிச்சுட்டாங்க. இப்போ ஒரு சின்ன ஃப்ளோர் மட்டும்தான் உள்ளே இருக்குது. அப்புறம் அந்த தேட்டர் இருக்குது. பல ஜாம்பவான்களை தமிழ் சினிமாவுக்கு உருவாக்கியதில் வந்து ஏவிஎம்னுடைய பங்கு. நடிகர் திலம் சிவாஜி கணேசனை ஏவிஎம் தான் அடையாளப்படுத்துது. அந்த படத்தை வேறு ஒரு பெருமாள் முதலியாருங்கிற ஒரு தயாரிச்சா கூட இவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையா பிரச்சனை வந்துச்சு. ஏவிஎம்மில் தான் நடித்தார். ஆனால் அவர் நடித்த அந்த இடத்த வந்து இன்னமும் வந்து ஒரு நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. உள்ளே போனோம்னா அவர் அந்த கோர்ட்டில் நின்று பேசுகிற மாதிரி. அப்புறம் முதலமைச்சர்களோட முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவோடையும் கலைஞரோடையும் அண்ணாவோடையும் இவங்க வந்து நம்ம நெருக்கமாக இருந்த ஃபேமிலி. ஆனால் அவர் அன்றைக்கி கூட ஒரு நிறையா சம்மந்தப்பட்ட இதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவர் பேசின ஒரு வீடியோவே பார்த்தேன். எங்கள் அப்பச்சி எங்களை சொல்லி போனார், அரசியல் மட்டும் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் கூட நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம். பட் அரசியல் தமிழ் மட்டும் கிடையாது. என்டி ராமாராவாக இருக்கட்டும், அங்கே கிருஷ்ணாவாக இருக்கட்டும், எல்லாரோடையும் நெருக்கமாக இருக்காங்க. பட் எந்த அரசியல் நேரடியாக அரசியல் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இவர் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கிறார். இன்றைக்கி மறைந்து போயிருக்கிறார். ஓகே. ஸோ சரவணன் அண்ட் ஏவிஎம் ப்ளஸ் அவங்க ஆஃபீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ அவங்க ஃபிலிம் அண்ட் சீரியல் ப்ரொடக்ஷனுமே நிறைய பண்ணியிருக்காங்க. திடீர்னு அதை நிப்பாட்டியதுக்கான காரணம் என்ன? சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது 90s காலகட்டங்களில் சேட்டலைட் சேனல்ஸ் வர்றப்போ நிறைய தொலைக்காட்சிகளில், ப்ரைவேட் தொலைக்காட்சிகளில் மெகாசி சொந்தம், அப்புறம் நிம்மதி, உங்கள் சைஸ் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ சீரியல்ஸும் கொஞ்சம் நல்லா போயிடுச்சு மார்க்கெட்டிங். கடைசியில் ஒரு 4-5 வருஷமாக தான் சீரியல் நிப்பாட்டினாங்க. ப்ரொடக்ஷன் நிப்பாட்டினதுக்கு காரணம் வந்து அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிருமோங்கிற ஒரு பயம். ஏன்னா ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் படம் பூஜை போட்டாங்கன்னா பூஜை போட்ட அன்னைக்கு இந்த படம் இத்தனை தேதி ரிலீஸின் டேட்டோடு போடுவாங்க. அப்போல்லாம் பேப்பரில் தான் விளம்பரம் வரும். ஏவிஎம் தயாரிக்கிற படம், ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, இந்த டேரக்டர் ராஜசேகர் டைரக்ட் பண்ணுறாரு, இந்த நவம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ், தீபாவளிக்கு ரிலீஸ்னு ஒரு டேட் போட்டுருப்பாங்க. அந்த டேட்டில் கரெக்டாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து டேரக்டர்ஸ்ட்டை போய் நீங்கள் டேட் கேட்டால் எவ்வளோ நாள் எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. 100 நாள் போகிறாங்க, 150 நாள் போகிறாங்க. அப்படிங்கும்போது
போட்ட பட்ஜெட்டை விட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகுது, சொன்ன நேரத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து ப்ரொடக்ஷனே நிப்பாட்டிட்டாங்க. ரெண்டாவது இன்றைக்கி நடிகர்கள் கையில் போயிடுச்சு சினிமா. அன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் தான் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுவார், கதையை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஏவிஎம்மில் கதை இலாக்கான்னு ஒன்று இருந்துச்சு, தேவர் ஃபிலிம்ஸில் கதை இலாக்கா இருந்துச்சு, அதெல்லாம் இன்றைக்கி இல்லை. ஏவிஎம்மில் வந்து மின்சார கண்ணு படம் பண்ணுறப்பெல்லாம் ஒரு பெரிய ரைட்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க தான் கதையை வந்து ஃபைனல் ஆர்டர் பண்ணுவாங்க, டேரக்டர்கிட்ட அவங்க தான் சஜஷன் பண்ணுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அந்த கல்ச்சரே போயிடுச்சு. இன்றைக்கி வரக்கூடிய டேரக்டர்ஸ் வந்து அதை யாரும் கேட்குறதில்ல, கதை வெளியேருந்து வாங்குறதில்ல, ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணுறதில்ல, அவங்க நினச்சதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க 100 நாள் 150 நாள். அப்படிங்கும் போது இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகுது, அது பிஸ்னஸ் கிடையாது, சொன்ன நேரத்தை நம்மளால் காப்பாற்ற முடியல அப்படிங்கிறதுனால அவங்க ப்ரொடக்ஷனுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சீரியல் மெகா சீரியல்ஸுமே பெருசாக இப்போ இல்லை, அந்த மார்க்கெட்டிங் பண்ண முடியல அப்படிங்கிறனால அதையும் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து சிவாஜி படம் பற்றி பேசியிருந்தீங்க, நடுவில் வந்து சங்கருக்கும் ரஜினிக்கும் ஒரு வாய்க்கால் தகராறு, இவங்க தான் சமரசம் பண்ணாங்க அப்படின்ற செய்தி, அது என்னது சார்? சிவாஜி படத்துலேயே தான் படம் ஆரம்பித்து போகிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஆகிப்போச்சு ரஜினிக்கும் சங்கருக்கும். அப்புறம் இவங்க தான் அந்த எப்பயுமே தயாரிப்பாளர் உள்ளே பூந்து தான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, அதில் இவர் உள்ளே பூந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு சேர்ந்து பண்ணாங்களே, அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணாங்க. எந்திரன் 2.2 அந்த மாதிரி பண்ணாங்க பார்த்தோம். ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ இப்பயுமே ஆக்டர்ஸ்க்கு பென்ஷன் பிஎஃப் எல்லாமே கிடைக்குதா? இல்லை, அவங்க டெக்னீஷியன்ஸ்க்கு, ஆக்டர்ஸ்க்குலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆக்டர்ஸ்லாம் கோடி கோடியாக வாங்குவாங்க. அங்கே வேலை பார்க்குற டிரைவர்ஸு, மேக்கப் மேனு, அங்கே மேக்கப் மேனில் மந்த்லி சேலரி இருப்பாங்க. காஸ்டியூமர் மந்த்லி முத்தப்பான்னு ஒருத்தர் மேக்கப் மேன் இருந்தார், அவருக்கெல்லாம் நிறையா பென்ஷன் கொடுக்குறாங்க. எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து அந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்றைக்கி வரைக்கும் அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு மந்த்லி பென்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏவிஎம் சரவணனுடைய பிஏவாக ஒருத்தர் இருக்கார், அவர் கிட்டத்தட்ட 50 வருஷமாக கூட இருக்கிறாங்க. அவருக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அவருக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க, அவருக்குள்ள ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறையா பண்ணுறாங்க. ஆக்டர்ஸ் கிடையாது, அங்கே வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு, டிரைவர்ஸு, செட் அசிஸ்டண்ட்டு, கார்பெண்டர்ஸு, ஆர்ட் டைரக்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து யார் ஏவிஎம் எடுத்துக்க போகிறாங்க? அவங்க தான் பிரதர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவர் பாலசுப்ரமணியம் இருக்கார், முருகன் இருக்கிறாரு, அவங்க பார்த்துக்குறாங்க அதை. ஸோ அவரோட மறைவுக்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியே வந்து திரண்டு வந்திருந்தது, அதை பற்றி? இல்லை, அது நிறையா இன்னும் கொண்டாடப்பட வேண்டியிருக்கு, நிறையா பேர் வரல. கமலை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி டெல்லியில் மாட்டிக்கிட்டார், ஃப்ளைட் கேன்சல்னால வர முடியல, அடுத்த நாள் வந்தார். ரஜினி உடனே கேள்விப்பட்ட உடனே வந்துட்டார். மற்ற இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு யங் ஹீரோஸ் யாரும் வரல. ஏவிஎம் பற்றி அவங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. விஜய்லாம் வந்திருக்கலாம், ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவில் இருந்து போயிருக்கிறாரு, ஒரு முக்கியமான ஒரு இடம், முக்கியமான ஒரு அடையாளம், அதில் ஒருத்தர் இறந்துருக்கிறார். அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் ஒரு மரியாதை செலுத்திருக்கலாம். ஏவிஎம்குள்ளே தான் வச்சுருந்தாங்க, ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே தான் அவருடைய பாடி வச்சுருந்தாங்க. பெருசாக ஒன்றும் பாதுகாப்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே வந்து ஒரு மலர் வளையம் வச்சுட்டு போயிருக்கலாம். அதனால் இளம் நடிகர்கள் யாரும் வரலங்கிறது உண்மையிலே ஒரு வருத்தம் தான். ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, அந்த இண்டஸ்ட்ரி எப்படியா இருந்தாலும் ஏவிஎம்குள்ளே நீங்கள் ஒரு முறையாவது போயிருப்பீங்க, ஏவிஎம்மோட டச் பண்ணியிருப்பீங்க. ஏவிஎம் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரி நம்ம கடந்து போக முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல ஒருத்தர் அவரை வந்து ஒரு இன்றைக்கி ஒரு மிக சேர்ந்த ஒரு தயாரிப்பாளராக இருக்கிற, நேர்மையாளராக இருக்கிற அவர் இறந்துருக்கிறார். அப்படிங்கும்போது அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற ஆட்கள் யாருமே வரலங்கிறது உண்மையிலேயே வருத்தமான விஷயம் தான் அது. ஓகே. ஸோ கடைசியாக ஏவிஎம் நிறுவனத்தையோ இல்லை சரவணன் அவர்களையோ பார்த்து இன்றைக்கி இருக்கிற ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி இதை கற்றுக்கணுன்னா என்ன சொல்லுவீங்க? நிறையா கற்றுக்கலாம், ஒன்று இல்லை, நிறையா கற்றுக்கணும். நம்ம வந்து சினிமா மட்டும் கிடையாது, சினிமாவை தாண்டி இங்கே கற்றுக்கலாம். எனக்கே நிறைய அனுபவம் இருக்குது. ஒரு முறை நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அவரை, அதாவது ஒரு அவ்வளோ பெரிய பிரமிச்சு போய் பார்க்குறோம். நான் சொல்கிறது, நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சேனலில் வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறேன். நான் ரொம்ப சின்ன பையன். உள்ளே போய் கதவை தட்டினோடனே, உள்ளே வந்தோடனே நான் உள்ளே வந்தோடனே அவர் எந்திரிச்சு நிற்கிறார். நம்ம உட்காந்த பிறகு தான் அவர் திருப்பி உட்காராரு. அதே மாதிரி காஃபி ஏதோ கொண்டு வந்தாங்க, வச்சாங்க, குடிக்க சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்டர்வியூ ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம குடிச்ச பிறகு தான் அவர் குடிக்கிறார். நம்ம வந்து வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்து உள்ளே போக மாட்டோமான்னு நினச்சி வேடிக்கை பார்த்த ஒரு இடத்துல உள்ளே போய் பார்த்த பிறகு இவ்வளவு பணிபாவும், இவ்வளவு ஜெனுனாவும், ஒரு தப்பான ஒரு வார்த்தை கூட பேசிட மாட்டார். வேலை பார்க்கக்கூடிய சின்ன சின்ன ஆட்களை கூட அவங்க வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடுவார், தம்பின்னு கூப்பிடுவார். அந்த பண்பு, தொழில் மேல் உள்ள வந்து ஒரு டிசிப்ளின்னு, இந்த டைம் பஞ்சுவாலிட்டி, அப்புறம் வந்து நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, இதை வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு ஆர்டராக வச்சுருந்தார். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ நாள் அவங்க பண்ணாங்க. இன்றைக்கி அது இல்லை சினிமாவிலங்கிறனால தான் சினிமா எடுக்கிறது நிப்பாட்டாங்க. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம வந்து ஒரு பணிவோடு இருக்கணும், உண்மையோடு இருக்கணும், நேர்மையோடு இருக்கணுங்கிறத நிறையா கற்றுக்கணும். ஓகே சார். ஸோ ஏவிஎம் பற்றியும் சரவணன் அவர்கள் பற்றியும் ரொம்ப அழகாகவே எடுத்துரைத்தீங்க. நேரத்துக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை, திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.